ஹாய். இப்போ இந்த வீடியோல போன வீடியோட கண்டினியூட்டி. ஓகேவா? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்துச்சுல, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் தேவையில்லாதெல்லாம் தூக்கிடலாம். சைஸ் இப்போ தேவையில்லை. தேவையில்லை. நல்வேல்யூ இருக்கு. தேவையில்லை. ஒன் மோர் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ். இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு எஸ்ஓவில் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? இந்த A1 லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்தது. ஓகே, பிரிண்ட் ஆகல. எக்ஸெப்ஷன் வந்து cannot invoke java.long.comparable.compare2 because private is null. அதாவது எலிமெண்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த கடைசி எலிமெண்ட் வந்து நல்லா இருக்கு. எப்படி கம்பேர் பண்ணோம்? ஒவ்வொரு எலிமெண்டா ஸ்டார்டிங்னாலே ஒவ்வொரு எலிமெண்டா கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எது பெருசு சிறுசுன்னு. இப்போ இந்த நல்ல எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிறதான். இதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வழி அப்படின்னு தூக்கிடுங்க. collections dot start. collections dot start அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு எதை பாஸ் பண்ணுவோம்? A1 அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுவோமா? A1 ஆமா. கம்பேரிட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் நல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருப்பான். அந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டீஜர் கம்பேர் டு அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நல்வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து எழுதிட்டோம். ஓகேவா? இந்த வந்துருச்சா? ஸோ இது ஒரு வழியில் நம்ம பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸ் டாட் ஸ்டார்ட் எந்த லிஸ்ட்டை கொடுத்துரு கம்பாரிட்டர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் நல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள என்ன டைப் நமக்கு இன்டிஜர்னா இன்டிஜர், ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இது வந்து கோலன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி கம்பேர் டு அப்படின்னு பண்ணலாம். அடுத்தவே இன்னொன்று இருக்கும். collections dot sort A1 A1 comparator dot nulls first nulls first அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்ன பண்ணலாம்னா மறுபடியும் கம்பேரிட்டரை பாஸ் பண்ணலாம். கம்பேரிட்டர் டாட் நேச்சுரல் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பண்ணோம்னா இது ஒரு வழி. இப்பயும்
நல் வேல்யூ வந்து ஃபர்ஸ்டா வந்துடும். இல்லை எனக்கு நல் வந்து கடைசியில வேணும் அப்படின்னா collections டாட் டாட் A1 comparator டாட் நல்ஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருப்பான். ஸோ இவனுக்குள்ள comparator டாட் natural order. ரிவர்ஸ்ல வேணும்னா இப்போ A1 டாட் ரிவர்ஸ்ட் அப்படின்றோம்னா ரிவர்ஸ்ல வந்துடும். சரியா? ஸோ நல் வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்படி வைக்கணும்னு பார்த்தாச்சு. நல் வேல்யூவை லாஸ்டா எப்படி வைக்கணும்னு பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இதோட அரே லிஸ்ட் முடிஞ்சு. அடுத்து வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்ல வந்து சும்மா அதில் ஐட்ரேட்டர்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா அதே மாதிரி தான் அதுலேயும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ம். தேங்க்ஸ்.